தமிழக வெற்றி கழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரி போடக்கூடிய தளபதியோட அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் இப்போயே ஜூன் 18, 2023 அந்த அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் யாராலையுமே மறக்கவே முடியாது, குறிப்பாக தளபதி ரசிகைகள். காரணம் என்னென்னா, தமிழகம் புதுச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் வந்து 12th 10th படித்து அதிக மார்க் எடுத்த 3 பேர் தொகுதிக்கு செலக்ட் பண்ணி அண்ணன் வந்து சால்வி சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள வந்து ஹானர் பண்ணார். இது என்ன கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்னா, பெரிய ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தளபதியோட தீவிரமான ரசிகைகளாக இருப்பாங்கள்ல, நான் எப்படியாவது அண்ணங்கிட்ட போய் பார்த்துடணும், அண்ணா நான் பார்த்தணுன்றதே ஒரு பெரிய கனவோடு இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த படிப்பு மூலியமாகவே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத ஒரு நோக்கத்தை எடுத்து அவங்க வந்து என்னென்னா நல்லா படித்து கரெக்டான ஒரு மார்க் எடுத்து அதிக மார்க் எடுத்து அண்ணனை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தவங்களும் நாளைக்கு கண்டிப்பாக அவார்டு வாங்க போகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுக்கு 2 கட்டமாக பண்ணுறாங்க, இன்னும் அரசியலா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரைஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன, போன தடவை அதாவது ஜூன் 18, 2023 குழந்தைகளுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் அண்ணா வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார். அண்ணனை மட்டும் இல்லை, அங்கே வந்த பேரண்ட்ஸ் ஆகட்டும், ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அன்டயத்தில் கிளம்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அவர் வந்து பார்த்துட்டு தான் இதை வந்து 2 கட்டமாக வச்சுருக்காரு. காரணம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப லாங்கிலிருந்து வந்தவங்க இருப்பாங்க. ஸோ புதுச்சேரியிலேருந்து வந்தவங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க, கன்னியாகுமரியிலேருந்து வந்தவங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லாங்கிலிருந்து வந்ததை ஒரு காரணத்தை எடுத்து தான் அண்ணா வந்து இந்த டைம் வந்து பார்த்தோன்னா 2 கட்டமாக வைக்க சொல்லியிருக்காரு. முதல் கட்டத்தில் கொஞ்சம் மாவட்டங்கள், 2வது கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மாவட்டங்கள். இப்படி வைக்கும் பொழுது எல்லாருனாலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் அவார்டு வாங்கிட்டு அவங்க ஊருக்கு திரும்ப போக முடியும், எல்லோரும் வந்து சீக்கிரம் அண்ணனை பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு நோக்கத்துக்கோசம் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அண்ணா 2 கட்டமாக வந்து வச்சுருக்காரு. ஸோ முதல் கட்டம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 28ஆம் தேதி நடக்குது. ஸோ அதாவது நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து அண்ணனை பார்க்க போகிறாங்க. நிறைய பேர் வந்து அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட அண்ணனோட குட்டி ஸ்டோரி கேட்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. தொடர்ந்து அண்ணனோட அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.